ஹலோ ஃபார்ம்ஸ், நீங்கள் வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா மல்லிகை செடியை பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த மல்லிகை செடியில் குறிப்பாக எதை பற்றி பார்க்க போகிறோம்னா அன்சீசனல் ஃப்ளவரிங் சொல்லக்கூடிய பூ பூக்காத காலங்களில் பூ பூக்க வைக்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம். நம்ம ஏற்கனவே அதை பற்றி 2 வீடியோ பப்ளிஷ் பண்ணியிருந்திருக்கோம். அதில் ஒரு வீடியோ வந்து செப்டம்பர் 9th பப்ளிஷ் பண்ணியிருந்தோம். அந்த வீடியோவில் வந்து என்ன சொல்லியிருந்திருப்போம் அப்படின்னா, பூ பூக்காத காலங்களில் பூ பூக்க வைக்கிறதுக்கு நம்ம வந்து கல்டார் அப்படிங்கிற பிளான் க்ரோத் ரெகுலேட்டர் பயன்படுத்துகிறத பற்றி சொல்லியிருந்திருப்போம். அந்த பிளான் க்ரோத் ரெகுலேட்டர் பயன்படுத்துகிற மூலயமா பூ பூக்காத காலங்களில் பூ பூக்க வைக்க முடியும் அப்படின்னு சொல்லியிருந்திருப்போம். அண்ட் அந்த கல்டார் பிளான் க்ரோத் ரெகுலேட்டர் வந்து மல்லிகை செடிக்கு எப்படி பயன்படுத்தணும், அதேமாதிரி எவ்வளோ அளவு பயன்படுத்தணும் அப்படிங்கிற எல்லாமே நம்ம அந்த வீடியோவில் குறிப்பிட்டு இருந்திருப்போம். ஸோ அன்சீசனல் ஃப்ளவரிங் மல்லிகை செடியில் கொண்டு வரணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கல்டார் பிளான் க்ரோத் ரெகுலேட்டர் பயன்படுத்துங்க. அந்த வீடியோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன் கொடுக்குறோம், பார்க்காம பாருங்கள். அண்ட் இந்த வீடியோ வந்து அந்த வீடியோட கண்டினியூஷன் தான். நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், இதில் எல்லாமே பூக்கள் எல்லாமே முடிஞ்சிகிட்டு இருக்குது. அதே சமயத்தில் புதிய கொப்புகள் எல்லாமே துளிர் வச்சிட்ருக்கு. அதாவது இந்த மல்லிகை செடியில் எல்லாமே தற்போதைய பூக்கும் நிலை வந்து முடிய போகுது. அதே சமயத்தில் புதிய தாவர நிலை வளர்ச்சி வந்து ஆரம்பிச்சு